ரிலாக்ஸேஷனுக்காக அவர்கிட்ட பேசுவாங்க, அம்மாட்ட பேசுவேன், நான் உன்கிட்ட பேசுவேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். துஷாரை பத்தி விஜய் சேதுபதி சனிக்கிழமையே பேசியிருப்பாரு. இன்டைரக்டா ஒரு க்ளூவை தந்திருப்பாரு. அது என்னன்னா, ஒருத்தர் நம்மளை எலியா பார்க்கறதும் புலியா பார்க்கறதும் நம்ம நடந்துக்கிறதுல தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதாவது நீ லீடரா உன்னோட வேலையை சரியா செய்யல, அதனால தான் உன்னை இஷ்டத்துக்கு எல்லாருமே கண்ட்ரோல் பண்றாங்க. அதாவது பார்வதி ஒரு கேள்வியை கேட்கறாங்கன்னா அந்த கேள்வி கேட்கறதுக்கு நீ இடம் தர, ஏன்னா கரெக்டா இல்லைன்றத சனிக்கிழமையே லைட்டா சொன்னாரு. அவர் டைரக்டாக சொன்னாலே இவனுக்கு புரியாது, இன்டைரக்டாக சொன்னார்ல சுத்தமாக புரியல. அதனால நேற்று அவ்வளோ நேரம் பேசினார். உன்கிட்ட ரொம்ப எதிர்பார்த்தோம், நீ அப்படி பண்ணிடுவேன்னு நினச்சோம், ஆனால் எதுவுமே நீ பிரோஜனமாக பண்ணல. உன் கண் முன்னாடி எஃப்ஜே தூங்கிட்டு இருக்கான், நாய் குலைக்குது, அவன்கிட்ட கூட நீ கேட்கல, அந்த அழகில் தான் நீ பண்ண. உன்னோட கவனம்லாம் வேற பக்கம் தான் இருந்தது, அதனால நீ லீடர்ஷிப்பை ஒழுங்காக பண்ணலன்னு சொன்னார். அப்போ கேமராமேனுக்கு கூட புரியுது, அரோராவை காட்டுறாரு. எல்லாருக்குமே புரியுங்க, அரோரா கிட்ட இவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒழுங்கா இந்த டாஸ்கை பண்ணல, அதாவது கேப்டன்சியை பண்ணலன்றது எல்லாருக்கும் தெரியும். விஜய் சேதுபதியும் அதை புரிய வைக்கிறதுக்காக தான் அவ்வளோ நேரம் பேசினாரு. அப்போ கூட இவன் ஒரு சொட்டு கூட திருந்தலங்க. இன்னைக்கு லைவ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்று ஆதிரை கூட விளையாடுறான், எதையாவது போட்டு உடைக்கிறான், அப்படி இல்லையா அதோ இப்போ அரோரா கூட விளையாடிட்டு இருக்கான் பாருங்க. அவங்க கிளிப்பு மாதிரி ஏதோ குத்திருக்காங்க, அதை எடுக்கிறேன்னு விளையாடிட்டு இருக்காங்க. டே நீலாம் எப்படா திருந்துவ? அங்கே பசங்களும் இருக்காங்கடா, கொஞ்சம் பசங்க கிட்டேயும் பேசுறா. எப்படி பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. இவன்லாம் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு சொட்டு கூட தகுதியே இல்லாதவங்க. அப்சரா போனதுக்கு இந்த துஷார் போய் தொலைஞ்சிருக்கலாங்க.